பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, முத்தழகு இருக்கியா புள்ள? வாங்க மருதாணி அக்கா, உள்ள வாங்க. உன்னையதான் புள்ள பாக்கணும்னு இங்க வரணும் வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் நேரம் கிடைச்சது. என்னக்கா, என்ன விஷயம்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போறேன். நீங்க ஏன் இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்? உங்களுக்கு ஏற்கனவே கால் வலி வேற இருக்கு. இருக்கட்டும் முத்தழகு, நமக்கு வயிற்று வலின்னா நாம தானே பார்த்தாகணும். சரி சரிக்கா, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டாரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் புள்ள, நீ சத்த இப்படி வா. ஏன் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் புள்ள. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? என் மகன் வேலுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லு புள்ள. படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு எங்கும் போகாம வீட்டுல சும்மாவே இருக்கான். ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன் வேலைக்கு போறதில்லன்னு. ஆமா முத்தழகு, 2 நாயும் ஒரு பூனையும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதுகளை பாத்துக்கிறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற சொல்லு. அக்கா, செல்ல பிராணிகள் வளர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல வரல புள்ள. ஆனா வருமானம் முக்கியம் இல்ல வாழ்க்கைக்கு. உனக்கு தெரியுமா, எங்க வீட்டு ரேஷன் கார்டுல மட்டும்தான் பேர் இல்ல, மற்றபடி எங்க குடும்பத்துல அதுகெல்லாம் ஒரு ஆளுங்க. புரியுதுக்கா, முன்னாடியெல்லாம் பாதுகாப்புக்காக வளர்த்தாங்க, இப்போ அத பாசமாவும் குடும்பத்துல ஒரு அங்கமாவும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா முத்தழகு, நீ சொல்றதும் சரிதான். அது மேல அன்பு வைக்கிறது, அதுக்கு அக்கறையா சாப்பாடு கொடுக்கறது, இப்படி எல்லாமே குடும்ப நபர்கள்கிட்ட எப்படி நடந்துப்போமோ அதே போல ஆயிப்போச்சு புள்ள. சரியா சொன்னீங்கக்கா. நான் ஒருத்தி முத்தழகு, நான் வேலைய பத்தி பேச வந்துட்டு எங்க வீட்டு செல்ல பிராணிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. அக்கா, இப்பவும் நீங்க வேலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன முத்தழகு சொல்ற? ஆமாக்கா, செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரிச்சு வழங்குறதையே ஒரு தொழிலா செய்யலாம். இயற்கையான முறையில வீட்டுல தயாரிச்சு செல்ல பிராணிகளுக்கு கொடுத்தா அது மூலமா நீங்க வருமானம் பார்க்கலாம். முத்தழகு, ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவாதான் சொல்லு புள்ள. சரிக்கா, கொஞ்சம் பொறுங்க, இவங்க சொல்றத கேளுங்க, அப்புறம் புரியும். செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. இப்போது நாம் வீட்டிலே எவ்வாறு இயற்கை உணவுகளை தயாரித்து அதன் மூலம் வணிக ரீதியாக வேலை வாய்ப்புகள் எவ்வாறு உருவாகுது என்பதை பற்றியும் இங்கு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவும் மாறியுள்ளது. ஆதலால் செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம், உணவு, பராமரிப்பு ஆகியவற்றில் மக்கள் அதிக அக்கறை காட்ட தொடங்கியுள்ளனர். முன்பெல்லாம் மனிதர்கள் சாப்பாடு மீதி உணவை செல்ல பிராணிகளுக்கு கொடுத்தனர். ஆனால் தற்போது சரிவிகித உணவு, புரதச்சத்து நிறைந்த உணவுகள், கனிமங்கள், தாதுப்புகள் நிறைந்த உணவுகள், நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகளை செல்ல பிராணிகளுக்கு உரிமையாளர்கள் கொடுக்க தொடங்கியுள்ளனர். ஆகையால் செல்ல பிராணிகளின் உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி போன்ற பெருநகரங்களில் இயற்கை உணவு முறை மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவு வகைகள் போன்றவை அதிக தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வீட்டிலேயே இயற்கை முறையில் உணவை தயாரித்து அதை இணைய வழி வர்த்தகம் செய்து போன்ற நல்ல தொழில் முனைவு வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இது இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு மிக சிறந்த தொழில் வாய்ப்புகளாக இருக்கிறது. செல்லப்பிராணிகளின் சரியான ஊட்டச்சத்து உணவு ஏன் முக்கியம்? செல்லப்பிராணிகளுக்கு
ஆரோக்கியமான உணவு மிக மிக முக்கியம். சில சமயங்கள் சரியான ஊட்டச்சத்து உணவு இல்லாமல் இருந்தால் செல்லப்பிராணிகளுக்கு வரும் பின் விளைவுகள் உடல் பருமன், தோல் வியாதி, நோய் எதிர்ப்பு சத்து குறைபாடு, அஜீரண குறைபாடு, மூட்டு பிரச்சனை, சிறுநீரகம் மற்றும் இருதய கோளாறு போன்ற பிரச்சனைகள் வரலாம். நாய் மற்றும் பூனைகளுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அவைகள் புரதச்சத்து, தசை வளர்ச்சி மற்றும் உடல் இயக்கத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது. மீன், முட்டை, கோழி இறைச்சி போன்றவை அதிக புரதச்சத்து நிறைந்த உணவுகளாகும். அடுத்தபடியாக மாவுச்சத்து. மாவுச்சத்து உடலில் ஆற்றலை கொடுக்க உதவுகிறது. உதாரணமாக அரிசி, ஓட்ஸ், சர்க்கரைவள்ளி கிழங்கு போன்றவை அதிக மாவுச்சத்து நிறைந்த உணவு வகைகளாகும். அடுத்தபடியாக கொழுப்புகள் தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. அதிலும் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமான கொழுப்பு அமிலமாகும். அடுத்தபடியாக வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புகள், இவைகள் நோய் எதிர்ப்பு மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்தபடியாக தண்ணீர். இவைகள் உடலில் நீர்ச்சத்தை குறையாமல் பார்த்துக்கொள்ள உதவுகிறது. ஏனென்றால் செல்லப்பிராணிகளுக்கு கோடை காலத்தில் நீர் சத்து குறைபாடு பொதுவாக ஏற்படும் பிரச்சனைகளாகும். ஆதலால் செல்லப்பிராணிகள் சில சமயங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படும். இப்போது செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் செயற்கை ரசாயனம் கலந்த செல்லப்பிராணியின் உணவுகளை விரும்புவதில்லை. இதனால் இயற்கையிலே வீட்டில் உருவாக்கப்பட்ட செல்லப்பிராணிகளின் உணவுகள் தேவை அதிகரித்துள்ளது. இயற்கையான முறையில் செல்லப்பிராணிகளுக்கு உணவு தயாரிப்பது எப்படி, அதன் செயல்முறை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் வீட்டிலேயே செல்ல பிராணிகளுக்கான அசைவு உணவு தயாரிக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த உணவு தயாரிப்ப தேவையான உணவுகள்: இறைச்சி 1 பங்கு, அரிசி 2 பங்கு, போதுமான அளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் கோழி இறைச்சி அல்லது மீனை சிறிய துண்டுகளாக நறுக்கி நன்கு வேக வைக்கவும். அதில் போதுமான அளவு சாதத்தை சேர்த்து கலக்கவும். சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்க்கவும். இந்த மஞ்சள் தூள் மிக சிறந்த எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதில் சிறிது தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம். இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலேயே தயாரித்து உங்கள் செல்ல பிராணிகளுக்கு வழங்கலாம். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை குளிர்சாதன பெட்டினில் 1 முதல் 2 நாட்கள் வைக்கலாம். செல்ல பிராணிகளுக்கு சில உணவு வகைகளை தருவிக்க வேண்டியவை. அவைகள் மனிதன் உண்ணும் உணவில் உள்ள உப்பு, மிளகாய் தூள். இவை செல்ல பிராணிகளுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பச்சை உணவில் வெங்காயம், பூண்டு, திராட்சை போன்றவற்றையும் தவிர்க்கவும். அடுத்தபடியாக வேக வைத்த எலும்புகள் சில சமயங்களில் நாயின் தொண்டையில் சிக்கிக் கொள்ளலாம். எலும்புகளை கொடுப்பதை தவிர்க்கவும். இரண்டாவதாக செல்ல பிராணிகளின் காய்கறி உணவு தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் இப்போது. செல்லப்பிராணிகளின் காய்கறி உணவு முறை செல்லப்பிராணிகளுக்கு மிக ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இந்த வகை உணவுகள் செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் நல்லது. இந்த உணவு முறை தயாரிக்க தேவைப்படும் காய்கறிகள்: முதலில் கேரட் வைட்டமின் ஏ அண்டு நார்சத்து அதிகம் கொண்ட உணவு வகையாகும். பீன்ஸ் புரதம் அண்டு இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளாகும். பூசணிக்காய், இது செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. அடுத்தபடியாக சுரைக்காய் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. கீரை வகைகள் இரும்புச்சத்து நிறைந்தது. இந்த வகை உணவுகளை எவ்வாறு தயார்படுத்துதல்? முதலில் காய்கறிகளை நன்றாக கழுவி செல்ல பிராணிகளுக்கு எளிதில் ஜீரணிக்கும் வகையில் சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். அதன் பிறகு நறுக்கிய காய்கறிகளை தண்ணீரில் போட்டு நன்றாக மென்மையாக வரும் வரை வேக வைக்கவும். அடுத்தபடியாக இதனுடன் சிறிதளவு பன்னீர் அல்லது வேக வைத்த முட்டை அல்லது வேக வைத்த சாதம் அல்லது சிறிய தயிர் சேர்த்து கலக்கவும். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட உணவை சூடாக இருக்கும்போது அந்த உணவை செல்லப்பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அரை வெப்பநிலையில் தான் கொடுக்க வேண்டும். இவ்வாறு இயற்கையில் தயாரிக்கப்பட்ட உணவை வாரம் 1 முறை அல்லது 2 முறை இந்த காய்கறி கலவையை வழக்கமான உணவோடு கலந்து கொடுக்கலாம். மூணாவதாக சமச்சீரான உணவை தயாரிக்கும் முறை. இந்த உணவை செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரிவிகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தென் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி, சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளடக்கத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது. இவ்வாறு செல்லப்பிராணிகளின் இயற்கை உணவுகள் முறையின் பயன்கள்
எளிமையான செரிக்கக்கூடிய உணவுகள், எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதல், தோல் மற்றும் முடியை வலிமைப்படுத்துதல், ஒவ்வாமையை குறைத்துதல். இப்போது செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரித்தலை எவ்வாறு தொழிலாக தொடங்கலாம் என்று பார்ப்போம். முதலில் செல்ல பிராணிகளின் ஊட்டச்சத்து பற்றி நமக்கு பொது அறிவு பெற வேண்டும். அதன் பிறகு தூய்மையான சமையலறை தேவை. அடுத்து உணவு சரியாக பேக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக குளிர்சாதன சேமிப்பு வசதி இருக்க வேண்டும். அதன் பிறகு இணையதளத்தில் இந்த தொழிலை பற்றி பதிவிறக்கம் வேண்டும். பெண்களுக்கு என்ன வாய்ப்புகள் இந்த தொழில் மூலம் இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த தொழிலை பெண்கள் வீட்டிலிருந்தே நடத்த முடியும். அதனால் பெண்கள் வருமானத்திற்கு இது மிகவும் உதவும். மேலும் இயற்கை வகை உணவுகளை தயாரித்து அவர்கள் செல்ல பிராணிகளின் கடைகளுக்கும் மற்றும் செல்ல பிராணிகள் மருத்துவமனைகளுக்கும் அளிக்கலாம். அதாவது வணிக ரீதியான செல்ல பிராணிகளின் உணவு தொழில் வேகமாக வளர்கிறது. இப்போது சந்தையில் இவை கிடைக்கின்றன. அவைகள் உலர் உணவுகள், ஈரப்பதமான உணவுகள், சிகிச்சைக்கான பிரத்யேக உணவுகள். அவைகள் 6 மாதத்திற்கு குறைவான செல்லப்பிராணிகள் உணவுகள், 1 வருடத்திற்கு மேலான செல்லப்பிராணிகளின் உணவுகள், பூனைக்கன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் உணவுகள் போன்ற பல வகையான உணவுகள் உள்ளன. இவ்வகையான சுய தொழிலை உருவாக்குவதற்கு முன்பு சில செய்யக்கூடியவை: முதலில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தில் பதிவு செய்தல் முக்கியமாகும். அதன் பிறகு வர்த்தக பெயரை உருவாக்குதல் வேண்டும். அதன் பிறகு வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் சலுகைகளை தருதல் வேண்டும். அதன் பிறகு சிறந்த விநியோக அமைப்பை உருவாக்குதல் வேண்டும். கால்நடை மருத்துவர்களின் பங்கு எவ்வாறு இதில் முக்கிய பங்காற்றுகிறது? கால்நடை மருத்துவர்கள் இந்த துறையில் செல்ல பிராணிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பற்றி அறிவுரை வழங்கலாம். அவர்களின் ஆலோசனைகள் செல்ல பிராணிகளின் வளர்ப்போருக்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. இறுதியாக இயற்கை முறை உணவு முதல் வணிக உற்பத்தி வரை பல வாய்ப்புகள் இந்த துறையில் உள்ளன. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் இந்த துறையில் நுழைந்து சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல வருமானத்தையும் சமூக மரியாதையும் பெற முடியும். என்ன மருதானிக்கா, செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இனி உங்க மகனுக்கு வேலை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. அட ஆமா முத்தழகு, பிடிச்ச வேலையே தொழிலா அமையும் போது எதுக்கு வெளியே வேலை தேடணும்? ஆமாக்கா, செல்ல பிராணிகளுக்கு எந்தெந்த உணவு கொடுக்கணும், அதை எப்படி தயாரித்து கொடுக்கணும், இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெளிவாக சொன்னாங்க. அதோட செல்ல பிராணிகளுக்கு இயற்கையான முறையில் ஆரோக்கியமான உணவை தயாரித்து கொடுத்தா அது மூலமாக நம்ம நல்ல வருமானம் எடுக்கலாம். புரிஞ்சு போச்சு முத்தழகு. அதுக்கான வேலையை நானே மும்முரமா ஆரம்பிக்க போறேன். நானே இயற்கையான முறையில உணவு தயாரிச்சு என் மகன் கிட்ட கொடுத்து அது வெளியில விற்பனை செஞ்சுட்டு வர சொல்ல போறேன். அப்புறம் என்னக்கா, தொழில் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. விவரத்தை உங்க பையன்கிட்ட சொல்லி ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நாட்டின்
அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும் தாய் பசுவால் நலன் பல கிட்டும். வீட்டுக்கு வீடு சிறப்பு, ஏர் உழவுக்கு எருதுகள் சிறப்பு. அந்த கால்நடை நமது தோழன், அதை கருத்துடன் காத்திட வேணும். பால் வளம் பெருகிட செய்யும் தாய் பசுவால் நலன் பல கிட்டும். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். தென்னையில் வறட்சி மேலாண்மை. போதிய தண்ணீர் வசதியுள்ள காலங்களில் பெரும்பாலான நம் உழவர்கள் தென்னைக்கு தேவைக்கும் அதிகமாகவே தண்ணீர் பாய்ச்சுகின்றனர். சில வட்டப்பாத்திகளில் பாசிப்படியும் அளவிற்கு நீர் தேக்கி நிறுத்தப்படுகிறது. வேர் மண்டலத்தில் காற்றோட்டம் இருந்தால்தான் எந்த ஒரு பயிருமே நன்கு வினையாற்றி நல்ல பலனை தரும். தேவைக்கும் அதிகமாக நீரை தேக்கி நிறுத்துவதால் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் செயல்திறன் குறையும். ஊட்டச்சத்துக்கள் விரயமாகி குறும்பைகள் மற்றும் இளங்காய்கள் உதிரும். பல்வேறு ஊட்டச்சத்து சுழற்சிகள் தடைப்படும். கடுமையான மழை பொழிவுக்கு பின்னர் வேர் மண்டலத்தில் ஏற்படும் மாறுதல்கள் காரணமாக தென்னை மட்டைகள் மஞ்சள் நிறமடைந்து சிறுத்து காணப்படும். தண்ணீரை தொடர்ந்து தேக்கி நிறுத்துவதால் மரங்களின் வேர்கள் ஆழமாகவும் பக்கவாட்டிலும் பறந்து விரிந்து செல்வது தடுக்கப்படும். இது போன்ற நீர் உபரி சூழலுக்கு பழக்கப்பட்ட தென்னை மரங்கள் வறட்சி காலங்களில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே போதிய நீர்ப்பாசன வசதிகள் இருக்கும் பொழுது உழவர்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையான உத்திகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நிலப்போர்வை அமைத்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். நிலப்போர்வை அமைத்தல் என்பது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் ஒரு மிக எளிய தொழில்நுட்பமாகும். இம்முறையில் கீழே விழும் காய்ந்த தென்னை மட்டையின் அடிப்பகுதியை வெட்டிவிட்டு ஓலைகளை வட்டப்பாத்திகளில் 2 அல்லது 3 அடுக்குகள் பரப்ப வேண்டும். ஒரு பாத்திக்கு 15 முதல் 20 ஓலைகள் தேவைப்படும். ஓலைகளை 2-3 துண்டுகளாக வெட்டியும் போடலாம். போதிய தண்ணீர் இருந்தால் இந்த ஓலைகள் மக்கி நல்லதொரு எருவாகவும் அமையும். ரசாயன உரங்களை இடும்பொழுது ஓலைகளை ஒதுக்கிவிட்டு உரங்களை வட்டப்பாத்திகளில் இடலாம். ஓலைகள் மக்க ஆரம்பிக்கும் பொழுது புதிய ஓலைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். நிலப்போர்வை அமைத்தலால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. மேலும் இயற்கையான முறையில் களைகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக உரிமட்டை பதித்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். 2 மீட்டர் ஆழம் கொண்ட வட்டப்பாத்திகளில் நார்பகுதி கீழ் இருக்குமாறும் கனமான மட்டை பகுதி மேல் இருக்குமாறும் உரிமட்டைகளை வைக்க வேண்டும். ஒரு பாத்திக்கு 100 முதல் 250 உரிமட்டைகள் தேவைப்படும். ஒரு காய்ந்த மட்டை அதன் எடையில் 3 முதல் 5% நீர் பிடிக்கும் திறனை கொண்டுள்ளது. இந்த மட்டைகளில் கடினமான மேல் பகுதி நீர் ஆவியாதலை கட்டுப்படுத்தும். இம்மட்டைகள் 3-4 ஆண்டுகள் வரை அழிவில்லாமல் இருக்கும். மற்றொரு முறையில் 2 தென்னை வரிசைகளுக்கிடையில் 1/2 மீட்டர் ஆழம், 1/2 மீட்டர் அகலம் மற்றும் 3 மீட்டர் நீளம் கொண்ட குழிகளை ஏற்படுத்தி அதில் தென்னை உரிமட்டைகளின் நார்பகுதி மேல் நோக்கி இருக்கும் வண்ணம் அடுக்கி அவற்றை மண்ணால் மூடிவிட வேண்டும். இதன் மூலம்
பருவ காலங்களில் மண்ணில் உட்புகும் நீரை இரு தென்னை வரிசைகளுக்கு இடையில் சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். அடுத்ததாக தென்னை நார் கழிவு இடுதல். ஒரு பாத்திக்கு 50 கிலோ என்ற அளவில் தென்னை நார் கழிவை இட்டு மூடிவிடலாம். மக்கிய தென்னை நார் கழிவு உரத்தை இடுவதால் மண்ணின் பல்வேறு பௌதீக பண்புகளான மண்ணின் கட்டமைப்பு, பொலப்பொலப்பு தன்மை மற்றும் நீர்பிடிப்பு திறன் ஆகியவை மேம்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வேளாண் கழிவுகள் பசுந்தாள் உரங்களை பரப்புதல் பற்றி பார்ப்போம். வேளாண் பணிகளில் இருந்து கிடைக்கும் புல் மற்றும் களைகளையும் கிளைரிசீடியா போன்ற பசுந்தாள் உரங்களையும் ஒரு பாத்திக்கு 25 கிலோ என்ற அளவில் பரப்பி உயிர் மூடாக்கு அமைத்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். இதனால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுவதோடு நல்லதொரு உரமாகவும் அமையும். ஒரு பயிர் தன் வாழ்க்கையின் சந்திக்கும் பல்வேறு இடர்பாடுகளான வறட்சி, பூச்சி நோய் தாக்குதல், பனி போன்றவற்றிலிருந்து பயிருக்கு தாங்கும் திறனை சாம்பல் சத்து அளிக்கின்றது. எனவே பரிந்துரைக்கப்படும் சாம்பல் சத்து உரத்தை விட 50% கூடுதலாக இட்டு பயிர்களுக்கு வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்கலாம். பாத்திக்கு 150 கிலோ என்ற அளவில் ஆற்று வண்டல் மண்ணை பாத்திகளில் இடலாம். இதனால் மண்ணின் பௌதீக பண்புகள் மேம்பட்டு நீர்த்திறன் அதிகரிக்கிறது. வண்டல் மண்ணில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் மண் வளம் மேம்படுத்தப்படுகின்றது. நீர் மிகுந்துள்ள நேரங்களில் பசுந்தாள் உரங்களான சணப்பை, தக்கைப்பூண்டு, கொள்ளு, கொழுஞ்சி, கலப்பகோணியம் ஆகியவற்றை தோப்புகளில் விதைத்துவிட்டால் அவை உயிர் மூடாக்காக செயலாற்றி மண் வெப்பமடைவதை தடுத்து நிறுத்துகின்றன. மேலும் தேவையற்ற களைகளும் இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பசுந்தாள் உரங்களை 40 முதல் 45 நாட்களில் மடக்கி உழுவதால் மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரித்து மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது. வரப்புகளின் ஓரப்பகுதிகளில் சவுக்கு, தேக்கு போன்ற மரங்களை நட்டும் செவ்வரளி, செம்பருத்தி போன்ற செடிகளை வைத்தும் மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம். இவை உயிர்வேலியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தென்னந்தோப்புகளில் மகரந்த சேர்க்கைக்கு வித்திடுகிறது. மண் அரிமானம் பெருமளவு தடுக்கப்பட்டு மேல்மண் அடுக்கின் ஈரமும் காக்கப்படுகின்றது. வயலின் தாழ்வான பகுதிகளில் பண்ணை குட்டைகள் அமைத்து மழை காலங்களில் நீரை சேமிக்கலாம். இதனால் கிணறுகள் வறண்டு விடாமல் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீர் வறட்சி காலங்களில் மிகவும் கை கொடுக்கும். மழை காலங்களில் 2 மரங்களுக்கிடையில் சரிவை உண்டாக்குதல், ஊட உழவு செய்தல், மண்ணை கிளறிவிட்டு நீர் உட்புகு திறனை அதிகரித்தல், உயர் வரப்புகள் அமைத்து தண்ணீரை தேக்குதல், வறட்சியை தாங்கும் ரகங்களை சாகுபடி செய்தல், சிக்கன நீர்ப்பாசன முறைகளான சொட்டு நீர்ப்பாசன முறையை பின்பற்றுதல் ஆகிய செயல்பாடுகள் மூலமாகவும் தென்னையை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். கடுமையான வறட்சி காலங்களில் அடிமட்டைகளை வெட்டிவிடுதல், ரசாயன உரங்களை முடிந்தவரை தவிர்த்தல், அங்கக உரங்களை அதிக அளவு இடுதல் போன்ற உத்திகளையும் கையாண்டு வறட்சியிலும் தென்னையை வாழ வைக்கலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மரச்சோலை அது நல்ல தொழிற்சாலை, என்னென்னமோ வேலை அது எல்லாம் நமக்கு தேவை. தென்னை மரச்சோலை அது நல்ல தொழிற்சாலை, என்னென்னமோ வேலை அது எல்லாம் நமக்கு தேவை. தென்னை நாற்கழிவு தானே பண்ணையில நல்ல உரமாமே, தென்னை
நாற்கழிவே முறையாக 5க்கு 3 மீட்டரிலே பரப்பு முற்றத்திலே 100 கிலோ தென்னை நாற்கழிவே முறையாக 5க்கு 3 மீட்டரிலே பரப்பு மற்றதன் மேல் ஒரு புட்டி பூஞ்சாட வித்து மற்றதன் மேல் ஒரு புட்டி பூஞ்சாட வித்து தெளிச்சு அதன் மேலே 100 கிலோ கழிவு தெளிச்சு அதன் மேலே 100 கிலோ கழிவு இட்டதன் மேல் 1 கிலோ யூரியா போட்டு ஈரப்பதம் 200 சதம் சேர்த்து பிறகு இட்டதன் மேல் 1 கிலோ யூரியா போட்டு ஈரப்பதம் 200 சதம் சேர்த்து பிறகு மொத்தத்துல மாறி மாறி 10 அடுக்கு அமைச்சு மொத்தத்துல மாறி மாறி 10 அடுக்கு அமைச்சு 30 நாள் காத்து வந்தா சத்தான எருவு 30 நாள் காத்து வந்தா சத்தான எருவு தென்னை மரச்சோலை அது நல்ல தொழிற்சாலை என்னென்னமோ வேலை அது எல்லாம் நமக்கு தேவை தென்னை மரச்சோலை அது நல்ல தொழிற்சாலை உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ் முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.